கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். செசரியா பட்டணத்தில் ஏரோதின் அரமனையிலே பவுலை காவல் பண்ணி எத்தனை நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியன் தேசாதிபதியினிடத்தில் போனான். ஐந்து நாளைக்கு பின்பு. பவுலை காவல் பண்ணி 5 நாளைக்கு பின்பு தேசாதிபதியினிடத்தில் போன பிரதான ஆசாரியன் யார்? அனனியா. பிரதான ஆசாரியனாகிய அனனியா யாரோடு கூட தேசாதிபதியினிடத்தில் போனான்? மூப்பர்களோடும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட. பிரதான ஆசாரியனாகிய அனனியாவோடு தேசாதிபதியினிடத்தில் போன நியாய சாதுரியன் யார்? தெர்த்துல்லு. பவுலுக்கு விரோதமாக ஃபேலிக்ஸிடம் குற்றம் சாட்டியவன் யார்? நியாய சாதுரியனாகிய தெர்த்துல்லு. கனம் பொருந்திய ஃபேலிக்ஸால் தாங்கள் எதை அனுபவிக்கிறதாக தெர்த்துல்லு கூறினான்? மிகுந்த சமாதான சவுக்கியத்தை. கனம் பொருந்திய ஃபேலிக்ஸின் பராமரிப்பினாலே யூத தேசத்தாருக்கு எவைகள் நடக்கிறதாக தெர்த்துல்லு கூறினான்? சிறந்த நன்மைகள். கனம் பொருந்திய ஃபேலிக்ஸின் பராமரிப்பினாலே யூத தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதை எப்பொழுதும் எங்கும் எப்படி அங்கீகாரம் பண்ணுகிறதாக தெர்த்துல்லு கூறினான்? மிகுந்த நன்றி அறிதலுடனே. சுருக்கமாய் சொல்வதை எப்படி கேட்க வேண்டும் என்று தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம் பிரார்த்தித்தான்? பொறுமையாய். பவுல் எப்படிப்பட்ட நோயாக இருக்கிறான் என்று தாங்கள் கண்டறிந்ததாக தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம் சொன்னான்? கொள்ளை நோயாக. கொள்ளை நோய் என்று தெர்த்துல்லுவால் சித்தரிக்கப்பட்டவன் யார்? பவுல். பவுல் யாருக்குள்ளே கலகம் எழுப்புகிறான் என்று தெர்த்துல்லு கூறினான்? பூச்சக்கரத்திலுள்ள சகல யூதர்களுக்குள்ளும். பவுல் எதற்கு முதலாளியாக இருக்கிறான் என்று தாங்கள் கண்டறிந்ததாக தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம் சொன்னான்? நசரேயருடைய மத பேதத்துக்கு. பவுல் எதை தீட்டுப்படுத்த பார்த்ததாக தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம் கூறினான்? தேவாலயத்தை. பவுலை பிடித்து எதன்படி நியாயம் தீர்க்க மனதாய் இருந்ததாக தெர்த்துல்லு கூறினான்? யூத வேத பிரமாணத்தின்படி.
மிகுந்த பலாத்காரமாய் பவுலை தங்கள் கைகளிலிருந்து யார் வந்து பறித்து கொண்டு போனதாக தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம் கூறினான்? சேனாபதியாகிய லீசியா. யாரிடத்தில் விசாரித்தால் நாங்கள் பவுலின் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்று தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம் கூறினான்? பவுலிடத்தில் விசாரித்தால். தெர்த்துல்லு சொன்னதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தந்தான் என்று சொன்னவர்கள் யார்? யூதர்கள். அநேக வருஷ காலமாய் யூதா தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருந்தது யார்? ஃபேலிக்ஸ். நான் என் காரியங்களை குறித்து எப்படி உத்தரவு சொல்லுகிறேன் என்று பவுல் ஃபேலிக்ஸிடம் கூறினார்? அதிக தைரியத்துடன். சோதனை கேள்வி 1. தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணின பிரதான ஆசாரியன் யார்? ஏ அனனியா, பி தெயோப்பிலு, சி தெர்த்துல்லு, டி எலியேசர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் எத்தனை நாள் மாத்திரம் ஆயிற்று என்று பவுல் ஃபேலிக்ஸிடம் கூறினார்? 12 நாள். ஒருவரிடத்திலும் எங்கு தர்க்கம் பண்ணினதை இவர்கள் கண்டதில்லை என்று பவுல் ஃபேலிக்ஸிடம் கூறினார்? தேவாலயத்தில். ஜனங்களுக்குள்ளே எங்கு கலகம் எழுப்பினதை இவர்கள் கண்டதில்லை என்று பவுல் ஃபேலிக்ஸிடம் கூறினார்? ஜெப ஆலயங்களிலும் நகரத்திலும். யூதர்கள் சொல்லுகிற மார்க்கம் எது என்று பவுல் கூறினார்? மதபேதம். யூதர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படி தான் யாருக்கு ஆராதனை செய்ததாக பவுல் கூறினார்? முன்னோர்களின் தேவனுக்கு. எவைகளில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் தான் விசுவாசித்ததாக பவுல் கூறினார்? நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும். எப்படியுள்ள மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று யூதர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல பவுலும் நம்பிக்கை கொண்டிருந்தார். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர். எப்பொழுதும் எப்படிப்பட்ட மனசாட்சியை உடையவனாயிருக்க பவுல் பிரயாசப்பட்டார்? குற்றமற்ற மனசாட்சியை. யாருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பவுல் பிரயாசப்பட்டார்? தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக. பவுல் எதற்காக எருசலேமுக்கு வந்ததாக ஃபேலிக்ஸிடம் கூறினார்? தன் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும்.
தன் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் எவ்வளவு காலத்திற்கு பின்பு எருசலேமுக்கு வந்ததாக பவுல் பேலிக்ஸிடம் கூறினார்? அநேக வருஷங்களுக்கு பின்பு. பவுல் தன்னை எங்கே சுத்திகரித்துக் கொண்டார்? தேவாலயத்தில். எவைகள் இல்லாமல் தேவாலயத்தில் சுத்திகரித்துக் கொண்டவனாயிருந்ததாக பவுல் பேலிக்ஸிடம் கூறினார்? கூட்டமும் அமளியும் இல்லாமல். தேவாலயத்திலே சுத்திகரித்துக் கொண்டவனாயிருக்கையில் பவுலை கண்டவர்கள் யார்? ஆசியா நாட்டாரான சில யூதர்கள். ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது யூதர்கள் எதை தன்னிடத்தில் கண்டது உண்டானால் அதை சொல்லட்டும் என்று பவுல் பேலிக்ஸிடம் சொன்னார். யாதொரு அநியாயத்தை, எந்த ஒரு சொல்லி நிமித்தம் மட்டுமே பவுலிடம் குற்றம் காணப்பட்டது? மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து. பேலிக்ஸ் எவைகளை விவரமாய் அறிந்திருந்தான்? தேவனுடைய மார்க்கத்தின் விஷயங்களை. யார் வரும்போது பவுலை விசாரிப்பதாக பேலிக்ஸ் கூறினான்? சேனாபதியாகிய லீசியா. சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை எப்படி விசாரிப்பேன் என்று பேலிக்ஸ் சொன்னான். திட்டமாய். பவுலை காவல் பண்ணவும் எப்படி நடத்தவும் பேலிக்ஸ் கட்டளையிட்டான்? கண்டிப்பில்லாமல். சோதனை கேள்வி 2. பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணின நியாய சாதுரியவான் யார்? ஏ தெர்த்துல்லு, பி யோசியா, சி லீசியா, டி நாதாப். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யாரை தடை செய்யாதிருக்க பேலிக்ஸ் கட்டளையிட்டான்? பவுலுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும். பவுலை கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் கட்டளை பெற்றவன் யார்? நூற்றுக்கு அதிபதி. பேலிக்ஸ் எவர்களை காத்திருக்கும்படி செய்தான்? பிரதான ஆசாரியனாகிய அனனியா, மூப்பர்கள், நியாய சாதுரியவானாகிய தெர்த்துல்லு. பேலிக்ஸின் மனைவியின் பெயர் என்ன? துருசில்லாள். பேலிக்ஸின் மனைவி எந்த இனத்தை சார்ந்தவள்? யூத ஸ்திரீ. பேலிக்ஸும் அவன் மனைவி துருசில்லாளும் பவுலை அழைப்பித்து எதை குறித்து சொல்ல கேட்டார்கள்?
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து. பவுல் எவைகளை குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்தான்? நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும். இப்பொழுது நீ போகலாம், எனக்கு டேஷ் உன்னை அழைப்பிப்பேன். சமயமான போது விடுதலை பண்ணும்படி தனக்கு பவுல் என்ன கொடுப்பான் என்று ஃபேலிக்ஸ் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். பணம். ஃபேலிக்ஸ் ஏன் அநேக தரம் பவுலை அழைத்து பேசினான்? விடுதலை பண்ணும்படி பணம் கொடுப்பான் என்று. ஃபேலிக்ஸுக்கு பதிலாக தேசாதிபதியாக வந்தவன் யார்? பொர்க்கியுபெஸ்து. எவ்வளவு காலம் சென்ற பின்பு ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியுபெஸ்து தேசாதிபதியாக வந்தான்? 2 வருஷம். யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனவன் யார்? ஃபேலிக்ஸ். சோதனை கேள்வி 3. பவுல் எதை தீட்டுப்படுத்த பார்த்தான் என்று தெர்த்துல்லு குற்றப்படுத்தினான்? ஏ. தேவாலயத்தை, பி. இயேசுவின் இரத்தத்தை, சி. உயிர்த்தெழுதலை, டி. யூத மார்க்கத்தை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமேன்.